ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உதய சுக்கிரனால் ஏற்படும் உல்லாச வாழ்க்கை தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த அளவிற்கு உல்லாசத்தை வழங்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரன் என்பவர் ஆதிபத்திய விசேஷம் என்பது இல்லை என்றாலும் கூட அவர் அடிப்படையில் ஒரு சுபக்கிரகம். அந்த சுபக்கிரகமானவர் அஸ்தமனம் பெற்றதனாலே, தனுசு ராசிக்கு அஸ்தமனம் பெற்றதனாலே ஒரு சில யோகங்களை கொடுத்திருக்க வேண்டும். ஒரு சில இடங்கள், அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாற்றங்களையும் அவர் வழங்கியிருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொன்னாதான் அவர் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் தாம்பத்திய சுகத்திற்கு அவர்தான் அதிபதி. மற்ற எல்லா கிரகங்களும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். அந்த சுக்கிரன் மட்டும்தான் தாம்பத்தியத்திற்கு உண்டான அதிபதியாக அவர் விளங்குகின்றார். அதுக்குரிய அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சரே அவர்தான். ஆக அப்படிப்பட்டவர் அஸ்தமனம் விலகி உதயம் ஆகின்றார். உதயம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு உதயம் ஆகின்றார். இந்த உதயம் ஆகின்றது முதலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு 6க்கு உடையவனாகிய அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் உதயம் ஆகின்றார். அவருடைய வீட்டுக்கு 3ஆம் வீடு, உங்களுடைய வீட்டுக்கு 8ஆம் வீடு. இன்னொரு வீடாகிய 11ஆம் வீடு, உங்களுடைய வீட்டுக்கு 11ஆம் வீடு லாப வீடு என்று சொல்லணும். அந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் 8. அவருடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அது 10ஆவது வீடு. இன்னொன்று 3க்கு 3ஆவது வீடு. அப்படிப்பட்ட வீடாக இருக்கின்ற காரணத்தினால கடன்கள் இதுவரையிலும் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கடன்கள் அடைபடக்கூடிய கட்டம். இது வரைக்கும் அந்த கடன்கள் கட்டுப்பட்டு இருந்துச்சு, நீங்களும் கொடுக்க முடியாமல் தான் தட்டழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த கடன்களை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்திருக்கின்றது. அடைபடக்கூடியதாக இப்பொழுது தொடர்கின்றது. ஆக கடன் உள்ளவர்களுக்கு கடனை, ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பட்ட துன்பம் பத்தாதா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் அந்த படாத பாடு கடன்கள்லாம் வாங்கி பல சிக்கல்களில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டவர்களுக்கு கடனை திரும்ப கொடுத்தா தானே அதிலிருந்து விடுபட முடியும். கடன் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பதை விட கடனை அடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருமே நினைக்கிறது. ஆக அந்த அடைப்பதற்கு உண்டான வழி கிடைக்கணும் இல்லையா? ஒரு வருமானம் கிடைச்சாத்தானே தனக்கு சாப்பாட்டுக்கு போய் மிச்சத்தை கொண்டு போய் கடனை கொடுக்க முடியும். அதற்கே வழி இல்லாமல், வருமானம் இல்லைன்னு சொன்னால் எப்படி கூடி கொடுக்கறது? சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னால் இந்த நிலை மாறி அந்த 8ஆம் இடத்துல போய் உதயமானது இது ஒன்று உங்களுக்கு விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து உதயமானார்னு சொன்னால் கடன் தொந்தரவு வந்திருக்கும். இவர் 8ஆம் இடத்துக்கு போய் உதயமாகின்ற காரணத்தினாலே கடனை அடைக்கக்கூடிய, அதாவது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் வீடு, அப்படி காரணம் என்ற காரணத்தினால கடன் அடைபடக்கூடிய ஒரு கட்டம். 7ஆம் இடத்துல இருந்து உதயமாகியிருந்தால், அதாவது அவருடைய 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல உதயமாகியிருந்தால் கடன் மேற்கொண்டு கடனால் வருமானம் வரக்கூடிய கட்டம். அந்த 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல என்பதனால அதை அடைபடக்கூடிய ஒரு கட்டமாக இப்பொழுது வாய்க்கப்பெறுகின்றது. அதேபோல் லாபங்கள், லாபாதிபதிக்கு லாப வீட்டுக்கு அவர் 10ஆம் இடத்துல உழைத்து, அதாவது கடன் அடையக்கூடியதுலேயும் 2 வகை இருக்குது. ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி கொடுப்பதும் அந்த கடனை அடைச்சாச்சுன்னு அர்த்தம். பட்சே புதிய கடன் உண்டாயிருது. இன்னொரு கட்டம் நாம் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி அந்த கடனை அடைப்பது. இதில் 2வது வகை, இப்போ 2வதாக சொன்னது தான் நல்லது. அதாவது சம்பாத்தியம் பண்ணி கடன் அடைத்தால்தான் அது நம்மளுக்கு நிம்மதி. இந்த கடன் புதளப்படியாக வரும்பொழுது இன்னொருத்தட்ட கடனை வாங்கி இங்கே அடைச்சிட்டு தப்பிச்சிட்டோமியா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடன் கடனாக தான் இருக்கும். அடுத்து அவன் இந்த புதவளை பிடிச்சி நெரிக்குவான். அதனால் வருமானம் அடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வருகின்றது. ஏன்னா 11ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் வீடு 11ஆம் வீடு துலாம் வீடு, அந்த லாபத்துக்கு உடைய வீடு. அந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம் அல்லங்கில் அந்த வியாபாரம் செய்து அதன் மூலமாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்கின்றார். அந்த கடனை அடைச்சாச்சுனாலே வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கின்றார். இனி வரிசையாக பார்க்கலாம். அவர் உதயமாகிறச்சே அந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, தனுசு ராசி சுத்தம், 2வது சுத்தம், 3ஆம் இடத்துல சனி வக்கிரம், 4ஆம் இடத்துல மீன ராகு, 5 சுத்தம், 6ஆம் இடத்துல செவ்வாயும் வியாழனும், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன்,
10ஆம் இடத்துல வந்து சந்திரனும் கேது. இந்த மாதிரி சீன் இருக்குது. ஆக 1ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, 6ஆம் இடத்துல குருவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால பாட்டை முடிப்பவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இந்த பூர்வ புண்ணிய சொத்து உள்ளவர்கள் அதில் வில்லங்கமாகி இருந்து அது கிடைக்காம இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பாகஸ்தம் முடிந்து, ஏனென்றால் ஒன்றுக்குடையவன் 5ஆம் இடத்தோனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. ஆக அதன் மூலமாக அதனை விற்று அந்த சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு வரும். இந்த கைக்கு வந்த உடனே அதை விற்பனை செய்து அந்த கடனை அடைக்கக்கூடியதாக வருகிறது. இதுவும் கொஞ்சம் நிம்மதிதான். உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுறது ஒரு பக்கம், அந்த சொத்துக்களை விற்று கடன் அடைக்கிறது ஒரு பக்கம். இது பூர்வ புண்ணிய சொத்து, உங்களுக்கு ஆகாதுன்னு ஏற்கனவே ஜோசியர்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த சொத்தை இப்போ விற்பனைக்கு வருகின்றது. விற்று அதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வழி. இந்த கடனை அடைப்பதனாலே நோய் நொடிகள் விலகுகின்றது. அதாவது கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவான். இந்த கடன் பட்டால் அவ்வளவு வேதனை உலகத்திலே. அந்த கஷ்டம் என்பதற்கு கடன் பட்டவனைத்தான் உதாரணம் காட்டியிருக்கிறாங்க அந்த காலத்திலே, ராமாயண காலத்திலே. அப்படிப்பட்ட கடன் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களை இதுவரைக்கும் வாட்டி வதைத்து கொண்டு வந்தது. அதற்கு இப்பொழுது கொஞ்சம் விடிவு காலம் பிறந்திருக்கின்றது இந்த உதய சுக்கிரன் மூலமாக. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இது செவ்வாய் என்ற காரணத்தினாலையும் குரு என்ற காரணத்தினாலே 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிரன் என்பவர் வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அந்த 8ஆம் இடத்துல. 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். உங்கள் சொத்து தான் நினைக்கக்கூடாது. உங்கள் மனைவியின் மூலமாகவும் அந்த பூர்வ புண்ணிய சொத்து அவளுக்கு சேர வேண்டிய பங்கு அல்லங்கில் அந்த பங்குக்குரிய தொகை கிடைக்க பெற்று அதன் மூலமாகவும் கடன் நடைபெறும். ஆக கடன் நடைபெறக்கூடும் என்பது வந்து நிச்சயமாகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையாக அமைந்திருக்கின்றது. ஆக நோய் நொடிகள் கண்டிப்பாக குறையும். தனப்புழக்கம் சரளமாக இருக்கும். 4ல் ராகு இருக்கிறார். 4க்குரிய குரு 6ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நோய் நொடிகள் குறைய 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 சுகம் பெருக ஆரம்பிக்கும். 5, 12 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சொந்த பந்தங்கள் கொஞ்சம் கரு பொருள்னு தான் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. இன்னும் அது வந்து மாறலை. அதாவது என்னதான் 7.5 சனி விலகிவிட்ட போதிலும் கூட அந்த போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இன்னும் விலகலை. நீங்கள் படாத பாடு பட்டு இருப்பதை வந்து அவங்க ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அதை வந்து கண்ணில் படாமல் அப்படி இப்படி கொஞ்சம் நகண்டே போவாங்க. இது எதுக்கு வந்து துஷ்டனை கண்டா தூர ஒதுங்குன்னு சொல்லுவாங்க. அது போல் இருங்க. அதே போல் பிள்ளைகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியது வரும். 5ஆம் இடத்துக்குரியவன் அந்த தன குடும்பம், அதாவது புத்திரக்காரகனோடு சேர்ந்து இருப்பது நல்லதல்ல. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனுசு ராசியிலே பிறந்தவர்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பனை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். கவனமாக இருங்கள். அல்லெங்கில் உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் ஏதேனும் ஒரு வாழ்க்கை நடவடிக்கை எடுப்பார்கள். அதிலும் கவனமாக இருப்பது நல்லது. சில பேருக்கு பிள்ளைகளால் வைத்திய செலவுகளும் உண்டாகும். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக எச்சரிக்கையாக இருங்க. அதாவது ஒரு குழந்தை இத்தனை மணிக்கு போயிருக்கு வரல அப்படின்னு உடனடியாக தேட ஆரம்பிக்கணும். அதுதான் அது வந்துருவான்னு பேசாமல் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதே போல் பையன் இத்தனை மணிக்கு வரலையா, அந்த அத்தனை மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு டக்குன்னு என்னன்னு கேட்கணும். அது செய்தால் அது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல் 7, 10க்கு அதிபதி ஆகிய புதன் 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்றார். ஆகையினால நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இவர்கள் மூலமாக யோகம் இருக்கிறது. மறைமுகம் யோகமாகத்தான் இருக்கிறது. பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சில பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 10ஆம் இடத்துல சந்திரனும் கேதும், 8க்குரியவன் 10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். அவரை குரு பார்த்திருக்கின்ற காரணத்தினால இந்த அவப்பெயர் என்பதெல்லாம் இப்போ ஏற்கனவே நிறைய பட்டு அனுபவிச்சிட்டே அந்த அவப்பெயர் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. அடுத்தபடியாக 9க்கு அதிபதி ஆகிய சூரியன் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 9 குடையவன் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிம்மதி. அதாவது வாழ்க்கையில் கொஞ்சமாவது சுகம் கிடைக்கலையேன்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் ஒளி வீசத் தொடங்கிவிட்ட ஒரு கட்டம். ஆகையினால இனி போக போக வாழ்க்கை மலரத் தொடங்கும். அதாவது உல்லாச வாழ்க்கை அமையாவிட்டாலும் கூட அதற்குரிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபா ஒருத்தனுக்கு விழுந்திருக்கு. அவன் நம்பர் 10 10 10, உங்களுக்கு 10 10 9 இருக்கு. இதுதான் விஷயம். ஆக பக்கத்தில் வந்துட்டீங்க.
ஆறுதல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். போக போக உங்களுடைய காலம் உதயமாகின்ற காலம், உங்களுக்கு வாழ்க்கை உதயமாகின்ற காலம் வருகின்றது. இனி மெல்ல மெல்ல காலம் விடிவு காலமாக ஆகிவிட்டது. கொஞ்சம் பொறுத்திருங்கள். இந்த அடுத்த கட்டத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய யோகம் தொடங்கிவிடும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அடிமட்டத்தில் விழுந்து கிடந்த உங்கள் அடிமட்டத்தில் இருந்து வெளியே வந்து போட்டாச்சு. அத்தனை வருஷம் 7.5 வருஷ காலமாக உள்ளே மயங்கி கிடந்தவர்களுக்கு இப்போ குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த குளுக்கோஸ் இந்த கொஞ்சம் தான் ஏறி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாட்டுக்கு ஆசுவாசலாம் சாதாரண இயற்கையாக நீங்கள் எங்கேயும் போகலாம் வரலாம். உங்களுடைய யோகம் பிறக்க ஆரம்பிச்சிருது. வாழ்க்கை நீங்கள் எப்போதும் போல வாழக்கூடிய யோக அமைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம்.